Hi everyone, welcome to my channel. நாங்க இன்னைக்கு வீடியோல இந்த ஒரு கட்டரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கட்டர் எல்லா டவுட்லயுமே இருக்கும். எல்லாருமே தோல் சீவுறதுக்கு தான் இந்த கட்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இதால இன்னமுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு வாங்க இந்த வீடியோக்குள்ள போய்ட்டு அது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்னு சொல்லி பார்ப்போம். நான் இன்றைக்கி கொஞ்சம் மரக்கறி எடுத்திருக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட்டாக கேரட் இந்த மேலே துண்டு இருக்கேனா இதை கூட இந்த கட்டரால் எங்களுக்கு வெட்டி குறையிலும் இது மாதிரி. அதே மாதிரி அநேகமாக இந்த கட்டர் யூஸ் ஆகுறது கேரட்டை தோல் பீல் பண்ணுறதுக்கு தான். இது மாதிரி கேரட்டை தோலையும் பீல் பண்ணி குறையிலும். இந்த பிளேடால் கேரட்டை இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணியும் எடுத்து குறையிலும். இது மாதிரி சின்னதாக ஸ்லைஸ் ஆகி வரும். இந்த பிளேடால் கேரட்டை வெட்டினா இந்த நூடுல்ஸ்க்கெல்லாம் சேர்ப்பாங்க, நான் சின்ன சின்னதாக அந்த மாதிரி அளவுகளில் வரும். நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் சேர்க்க போகல பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து இந்த பிளேடால் கேரட் கறியாக்குறதுக்கு வெட்டுற மாதிரி வெட்டி குறையிலும். ரவுண்டாக வராமல் இந்த மாதிரி டிசைனாக எங்களுக்கு வெட்டி குறையிலும். அதே நேரம் அச்சாரெல்லாம் செய்ய போகல இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனாக வெட்டி சேர்த்தா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். தோல் பீல் பண்ணுற மாதிரியே இந்த கேரட்டை இது மாதிரி சீவி எடுத்தால் ரிப்பன் கேரட் சாலட் எல்லாம் செய்வோம்னா அதுக்கு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறோம். மேலும் இந்த பிளேடில் கேரட்டை மெல்லிசாக அதே நேரம் நல்ல நீளமாக எங்களுக்கு வெட்டி எடுத்து குறையிலும். இந்த ஒரு கட்டரால் கேரட்டையே எங்களுக்கு பல விதமாக வெட்டி குறை இயலும். அடுத்து உருளைக்கிழங்கு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் அதுவும் தோல் பீல் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தேவைப்படும். அடுத்து இந்த பிளேடால் சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு நாங்கள் உருளைக்கிழங்கை வெட்டி எடுக்கலும். சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு அந்த சரியான உருளைக்கிழங்கோட திக்னஸோட சரியான ஷேப்போட கத்தியால் வெட்டி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த கட்டரில் வெட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வெட்டி எடுக்கலும். கேரட் மாதிரியே தான் உருளைக்கிழங்கையும் எங்களுக்கு தேவையான டிசைனில் வெட்டி எடுத்து குறையலும். பொட்டேட்டோ ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாத்துக்குமே இது மாதிரி டிசைனாக வெட்டி நீங்கள் சேர்க்க போகல அந்த டிஷ்ஷுமே பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். அடுத்து வாழைக்காடை தோல் சீவுறதுக்கும் தேவைப்படும். அதே மாதிரி பஜ்ஜி செய்கிறதுக்கு இந்த கட்டரில் இருக்கிற இந்த பிளேடால் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி வெட்டி குறையிலும். தோல் பீல் பண்ணுற பிளேடாலையும் வெட்டியலும். ஆனால் இந்த பிளேடால் வெட்ட போக்குள்ள உங்களுக்கு அந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு சரியான ஷேப்பில் வெட்டி எடுக்கலும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே பர்ஃபெக்டாக நீங்கள் செய்யலும். அடுத்து குக்கும்பரை ரவுண்டாக ஸ்லைஸாகவும் வெட்டி குறையிலும் இந்த கட்டரால் நீங்கள். அதே மாதிரி இந்த பிளேடால் குக்கும்பரை நீள்வாக்கில் வெட்டி குக்கும்பர் சாலட்க்கும் வெட்டி எடுக்க இயலும். அடுத்து இஞ்சி வெள்ளைப்பூடும் இந்த கட்டரில் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்குமேனா இதை மற்ற சைட் திருப்பிக்கோங்க. இப்போ இதில் லேசாக சொரப்பாக இருக்கும். அதில் இந்த வெள்ளைப்பூடு இஞ்சை இது மாதிரி துருவிக்கோங்க. நல்ல ஃபைனாக சொப்பாவி வரும். இது மாதிரி இந்த கட்டரால் நிறையவே யூஸ் இருக்குது. எங்களோட டைமை மிச்சப்படுத்தலும். அதே மாதிரி இந்த மரக்கறியெல்லாம் நாங்கள் அழகாக வெட்டி ஒரு டிஷ் செய்கிறோம்னு சொன்னால் அது பார்க்குறதுக்கு இன்னமுமே நல்லா இருக்கும். அதே மாதிரி இதோட ப்ரைஸும் குறையத்தான். ஸ்ரீலங்காவோட ப்ரைஸ்க்கு ஒரு 100 ரூபா கிட்ட தான் வரும். கட்டாயம் நீங்களும் இது மாதிரி ஒன்றை வாங்கி வச்சு உங்களோட கிச்சனில் உங்களுக்கான நேரத்தை மிச்சப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னமுமே மோட்டிவேட்டாக இருக்குது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.